ஒரு காட்டில் இளைஞன் ஒருவன் நடந்து போய்க் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு மிகுந்த பசி எடுத்தது. அப்போது அங்கு ஒரு மரத்தில் உயரத்தில் கனிந்த பழங்கள் இருப்பதை அவன் கண்டான். உடனே அந்த இளைஞன் அந்த மரத்தின் மேல் சரசரவென்று ஏறினான். அந்த மரத்தில் உயரத்தில் இருந்த பழங்களில் சில பழங்களை பறித்து அவன் தின்றான். மேலும் மிக கனிந்த வாசனையுள்ள பழங்கள் அந்த மரத்தின் கிளைகளின் நுனியில் இருந்தன. அந்த பழங்களை எட்டி பறிக்க அந்த மரத்தின் கிளையின் மேல் நகர்ந்து சென்றான் அந்த இளைஞன். அப்போது அவனுடைய பாரத்தை தாங்காமல் மரத்தின் ஒரு கிளை முறிந்துவிட்டது. உடனே சட்டென்று சுதாரித்த அந்த இளைஞன் அந்த மரத்தில் கீழே இருந்த ஒரு கிளையை பிடித்துக்கொண்டு தொங்க ஆரம்பித்தான். குனிந்து பார்த்தால் தரை மிகவும் கீழே இருந்தது. ஏற்கனவே பயந்து போயிருந்த அந்த இளைஞன் மேலும் பயந்து கண்ணை மூடிக்கொண்டு யாராவது காப்பாற்றுங்கள் என்று திரும்ப திரும்ப அலற ஆரம்பித்தான். இப்போது அவனுடைய உள்ளங்கை வியர்த்து வழுக்க ஆரம்பிக்கும் நிலை வந்துவிட்டது. அப்போது தற்செயலாக அந்த பக்கமாக முதியவர் ஒருவர் வந்தார். அவர் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அந்த இளைஞனை பார்த்தார். உடனே அந்த முதியவர் அவன் மேல் ஒரு சிறிய கல்லை விட்டு எறிந்தார். தன் மேல் கல் பட்டவுடன் வழியில் கீழே பார்த்த அந்த இளைஞனுக்கு ஆத்திரம் வந்தது. உடனே அந்த இளைஞன் அந்த முதியவரிடம், பெரியவரே, உங்களை எனக்கு உதவ சொன்னால் நீங்கள் என்னை கல்லால் அடிக்கிறீரே, உமக்கு அறிவில்லையா என்று கோபத்துடன் கேட்டான். ஆனால் அந்த முதியவர் பதில் எதுவும் பேசாமல் மேலும் ஒரு சிறிய கல்லை எடுத்து அந்த இளைஞன் மேல் எறிந்தார். இதனால் மேலும் கோபமடைந்த அந்த இளைஞன் பெரும் முயற்சி எடுத்து கையை வீசி அந்த மரத்தின் மேலே இருந்த கிளை ஒன்றை பலமாக பற்றி கொண்டான். பின் அவன் அந்த முதியவரிடம், நான் கீழே வந்தால் உம்மை சும்மா விடமாட்டேன் என்று அவரை எச்சரித்தான். ஆனால் அந்த முதியவர் மேலும் ஒரு கல்லை எடுத்து அவன் மேல் வீசினார். இப்போது அந்த இளைஞன் இன்னொரு பெரும் முயற்சி எடுத்து அந்த மரத்தின் கிளை மேல் ஏறிவிட்டான். பின் அந்த மரத்தில் இருந்து விறுவிறுவென கீழே இறங்கி வந்த அந்த இளைஞன் நேராக அந்த முதியவரிடம் வந்தான். அங்கு வந்த இளைஞன் அந்த முதியவரை சரமாரியாக திட்டினான். முதியவரே, ஏன் இப்படி செய்தீர்? உம்மை நான் எனக்கு உதவி செய்ய சொல்லிதான் கேட்டேன் என்றான். அதற்கு அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே அவனிடம் கூறினார், தம்பி, உனக்கு நான் உதவிதான் செய்தேன் என்றார். அதை கேட்ட அந்த இளைஞன் திருவென முழித்தான். இப்போது அந்த முதியவர் மேலும் தொடர்ந்து அந்த இளைஞனிடம் கூறினார், நான் உன்னை முதலில் பார்த்தபோது நீ பயத்தால் உறைந்து போயிருந்தாய். அதனால் உன் மூளை வேலை செய்யவில்லை. நான் உன் மீது கல்லை விட்டு எறிந்ததும் உனக்கு பயம் மறைய ஆரம்பித்தது. உன்னுடைய பயம் மறைந்ததும் நீ எப்படி என்னை பிடிப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாய். நீ யோசிக்க ஆரம்பித்தவுடன் நீயாகவே உன்னை காப்பாற்றிக் கொண்டு நீ கீழே இறங்கிவிட்டாய். உன்னை உன்னாலேயே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று உன் அறிவுக்கு முதலில் புலப்படவில்லை. உன் பயம் உன் கண்ணை மறைத்து கொண்டிருந்தது. அதில் இருந்து உன்னை நான் திசை திருப்பினேன் என்று அந்த இளைஞனிடம் சொல்லிவிட்டு தன் வழியே போய்விட்டார் அந்த முதியவர். அந்த முதியவரின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த இளைஞன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை தன்னாலேயே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை உணர ஆரம்பித்தான்.